உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் கலந்து கொண்டு இறுதி யாத்திரையாக ராமேஸ்வரத்திற்கு வருகை தந்துள்ள ஏராளமான வடமாநிலத்தை சேர்ந்த பக்தர்கள் கடலில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து சுவாமி தரிசனத்திற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பூபேஷ் சந்திரன் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். உத்தரப்பிரதேச மாநிலம் திரிவேணி சங்கமம் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய 3 புண்ணிய நதிகள் சங்கமிக்கும் அந்த இடத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய விசேஷமான கும்பமேளாவில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் கோடிக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய யாத்திரையை மேற்கொள்கிறார். குறிப்பாக தங்களோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு சாப மற்றும் அதே போல தாங்கள் செய்த பாவங்கள் போக்க வேண்டி இந்த கும்பமேளாவில் சென்று வழிபடுவது என்பது இந்துக்களுடைய பிரதான நம்பிக்கையாக இருந்து வருகிறது. இந்த சூழலில் கோடிக்கணக்கான மக்கள் அந்த பகுதியில் இந்த கும்பமேளா கடந்து வரக்கூடிய சூழலில் கும்பமேளா யாத்திரையை முடித்து இறுதி யாத்திரையாக மற்றொரு பகுதியான தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு ராமநாத சுவாமி கோயில், அங்கு அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடி தங்களோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து அங்கு இருக்கக்கூடிய ராமநாத சுவாமியை வழிபடுவதற்காக நீண்ட வரிசையில் காத்திருந்து 22 புண்ணிய தீர்த்தங்களில் புனித நீராடி அவர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். தற்போது ஐயப்பன் கோயில் நடை சாத்தப்பட்டு அந்த மகர விளக்கு பூஜை முடிந்தது, அதே போல ஓம் சக்தி சீசன் முடிந்தது என பல்வேறு காரணங்களுக்காக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் பகுதி முழுவதும் வடமாநில பக்தர்கள் அதிக அளவில் குவிந்து தரிசனம் செய்து வருவதால் இந்த பகுதி முழுவதும் அதிக அளவில் மக்கள் கூட்டம் காணப்படுகிறது. அது மட்டுமல்லாது நீண்ட வரிசையில் காத்திருந்து சுமார் 3 மணி நேரம் வரை காத்திருந்து தரிசனம் செய்யக்கூடிய சூழலில் இங்க ராமேஸ்வரத்தில் தற்போது கும்பமேளாவை அடுத்து அதிக அளவில் மக்கள் குவிந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ்.